என்னை கேட்கறதுக்கு யாருமே இல்லையே. அது சில வேளைகள்ல எல்லாருமே இருந்துட்டு சிலர் அப்படி தள்ளப்படுவாங்க பாருங்க. குடும்பம் மறக்கும் பாரு. ஒரு நல்ல விஷயத்துக்கு உன்னை ஒதுக்கி வச்சிருப்பாங்க, மற்றவங்க எல்லாம் ஒன்று கூடி இருப்பாங்க, உன்னை மறந்துருப்பாங்க, உன் வீட்டுக்கு வர யோசிப்பாங்க. உன்னை நீ வந்தாலே வேண்டாம், வந்தாலே நமக்கு அருவருப்பா இருக்கும், இல்லைன்னா அது ஒரு பிரச்சனையா இருக்கும், அது ஒரு ஆசீர்வாதமா இருக்காதுன்னு சொல்லி தள்ளி வைப்பான். அவங்களுக்கு நான் பேசுற வார்த்தை பிரயோஜனமா இருக்கும், நான் விசுவாசிக்கிறேன். எத்தனையோ வாழ்க்கையில உடைக்கப்பட்டு தள்ளப்பட்டவளாய் தள்ளுண்டவளாய் இருக்கிற ஒன்ன அவர் சேர்த்து கொண்டு இனி எவனும் உனக்கு இருக்க மாட்டான். ஆனா உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன் உன்னை விசாரித்து கொண்டே இருக்க போகிறார். அவர் உன்னை விசாரிக்கிறவரானபடினால் உன் கவலையெல்லாம் நீ அவர் மேல வைத்து விடு. அவர் இனி உன்னை விசாரிப்பார், அவர் இனி உன்னை கேட்பார், அதை நீ பார்ப்பாய்.